அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். தொடர்ந்து நம்ம 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாரி குடுத்து, அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நீங்க படிப்புகளுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்றத சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அதே மாரி 11, 12 இந்த வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு, அவங்க அடுத்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கான பல்வேறு முக்கியமான படிப்புகள பத்திய தகவல்கள உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டுருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்குற இந்த படிப்பு ஒரு முக்கியமான படிப்பு. இந்த படிப்ப பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு வரலாற்று நிகழ்ச்சிய உங்களுக்காக நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அத சொல்லிட்டு இந்த படிப்புக்கு நம்ம வரலாம். 2001ல அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது. அப்ப அந்த இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டபோது, அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த வான்வெளியிலேயே பறந்துகிட்டு இருந்தாரு. அவங்களுடைய ஏர்பஸ் விமானத்துல. அப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வானத்திலேயே பறந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நமக்கு அந்த இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அந்த விமானத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் தரையிறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மிக கடுமையான உத்தரவுகள்லாம் போட்டு அந்த ஏர்பஸை வேற லெவல்ல நவீனமயமா மாத்துறாங்க. இது அந்த நிகழ்வு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவினுடைய அந்த மருத்துவத்துறை சார்ந்த உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்குன்றது நமக்கு பெருசா தெரியாது. நாம ரொம்ப பெருசா வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த கொரோனா காலகட்டம் வந்த உடனே நமக்கு ஒரு மிகப்பெரிய அடி மருத்துவத்துறையில. நமக்கு என்னென்ன மைனஸ் இருக்குன்றது அப்பதான் நமக்கு தெரிஞ்சுது. குறிப்பா இந்த வென்டிலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். அந்த வென்டிலேட்டர்ன்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நமக்கு இந்த கொரோனா தான் உறுதியா நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் நாம் ஒரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியான டைமில் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு உணர்த்தினது இந்த கொரோனா காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நிறைய அதாவது மருத்துவத்துறை சார்ந்த உபகரணங்களை அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு படிப்புகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சியின் அடிப்படையில் வந்த ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ரெண்டுத்துலையுமே கொடுக்குறாங்க. பிஇலையும் கொடுக்குறாங்க, பிடெக்லையும் கொடுக்குறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஇ ஆர் பிடெக் ரெண்டுமே இருக்கு. பிஇலையும் சொல்றாங்க, பிடெக்லையும் சொல்றாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த படிப்பு, அதாவது பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஒரு படிப்பு. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் இந்த படிப்பை நமக்கு வழங்குறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த ரெண்டும் பிரித்து நம்ம பார்க்கலாம். இப்போ மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய மிகச்சிறந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி, என்ஐடி, ஐஐடி, எம்ஐடி, இப்படி இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நிறுவனங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் படிக்கணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு எழுதணும். என்ன நுழைவுத் தேர்வு அப்படின்னா, ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் அட்வான்ஸும் எழுதணும், மெயினும் எழுதணும், ரெண்டுமே எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60% அண்ட் அபவ் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். இது ரெண்டுத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு மத்திய பல்கலைக்கழகங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு இந்த பிடெக் அல்லது பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். இது ஒரு செக்டர். இப்போ இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நம்ம வாங்கணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பாருங்க, ஒன்று நுழைவுத் தேர்வு கிடையாது. தமிழ்நாட்டில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு கிடையாது. அப்போ எப்படி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், +2 மார்க்கோட அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸில் 60 அண்ட் அபவ் மார்க்ஸ் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா, தமிழ்நாடு,
இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலயமா, இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலயமா தான் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னாவே நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங் அப்போ நம்ம வரும்போது நமக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நமக்கு அந்த கவுன்சிலிங்லேயே நமக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன காலேஜ் வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம படிக்கும்போது நமக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஸ்காலர்ஷிப் உண்டு, அது எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்களுக்கான அத்தனை வந்து உதவித்தொகையும் உண்டு. அப்படி ஒரு அருமையான படிப்பு. சரி, இதுதான் நம்ம சேரக்கூடிய சேர்க்கை முறைகள். இப்போ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டா நான் என்ன சார் வேலை பண்ணலாம்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா முதல்ல என்ன? எங்க பார்த்தாலும் சொல்றாங்க பிடெக் அல்லது பிஇ, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன சார்? இங்க பாருங்க, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங். பயோனா உயிரி, மெடிக்கல்னா மருத்துவம், இன்ஜினியரிங்னா பொறியியல், உயிரி மருத்துவ பொறியியல். இந்த படிப்புக்கு பேர் வந்து உயிரி மருத்துவ பொறியியல் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய மருத்துவமனையில என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபார்மசி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும், ஒரு மெடிக்கல் லேப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா செட்டப்புமே இருக்கும் இல்லையா? அப்போ மருத்துவத்துறை சார்ந்த கருவிகள். இப்போ போறீங்க, டாக்டர் பார்க்குறீங்க, டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களை உட்கார வச்சு பிபி செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, பல்ஸ் செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ பிபி செக் பண்ணுற மிஷின், பிபி செக் பண்ணுற மிஷினு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் தெர்மாமீட்ரு, அதுக்கப்புறம் பல்ஸ் ஆக்சிமீட்ரு. இப்போ இது எல்லாமே வந்து எதனால் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறை சார்ந்த கருவிகள். இது ஒன்றாச்சுங்களா? அடுத்து வந்து கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் செக் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு லேபில் போயிட்டு நம்ம பிளட்டு கொடுக்குறோம். அந்த லேபில் அவங்க அந்த பிளட்டை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில டெஸ்ட்டுகளை பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டுகளை பண்ணுற மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் குறிப்பாக லேபில் பாருங்கள், ஒன்று செல் கவுண்டர்னு சொல்லுவாங்க, செல் கவுண்டர். 2 அனலைசர், 3 வந்து அதுலேயே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அனலைசர்னு இருக்கும், செமி ஆட்டோமேட்டட் அனலைசர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இசிஜி, அதுலேயே வந்து இஇஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே, ஒரு சிடி, ஒரு எம்ஆர்ஐ, இந்த மாதிரி ஸ்கேனு இது. அப்புறம் வந்து யூஎஸ்ஜி அப்படின்னா அல்ட்ராசவுண்டு. இதெல்லாம் சிடி அப்படின்றது என்னன்னா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, அதான் சிடி டோமோகிராஃபி, அதனுடைய சுருக்கம் தான் சிடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது எம்ஆர்ஐ அப்படின்றது என்னன்னாக்கா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ், எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதனுடைய சுருக்கம் தான் எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு லேபில் ஒரு எக்ஸ்ரேல ஆரம்பித்து பிளட்டில் வந்து செக் பண்ணக்கூடிய மிஷின்லேருந்து, எக்ஸ்ரே மிஷின்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஒரு அனலைசராக இருக்கட்டும், செமி அனலைசராக இருக்கட்டும், ஒரு ஆட்டோ அனலைசராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பிளட்டை வந்து செக் பண்ணுற அத்தனை ஒரு கருவிகளாக இருக்கட்டும், அந்த கருவிகள் எல்லாம். அதே மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணக்கூடிய கருவிகள், குறிப்பாக வந்து முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஒரு இசிஜி எடுக்கிறோம், ஒரு இஇஜி எடுக்கிறோம், ஒரு சிடி எடுக்கிறோம், ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம், இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி மிஷின்கள். இப்போ இதுலலாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய வென்டிலேட்டர், முக்கியமாக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணக்கூடிய வென்டிலேட்டர், அப்புறம் அந்த வென்டிலேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனுடைய அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கானது, உடலோட வைட்டலை செக் பண்ணி அந்த வைட்டல் வந்து நார்மலாக இருக்கா பார்க்குற அந்த மாதிரியான மிஷின். இப்போது ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவத்துறை சார்ந்து மருத்துவமனைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான கருவிகளையும் உருவாக்கி கொடுக்குறோம் இல்லையா? அந்த உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸ்னு சொல்லக்கூடிய. இப்போ அந்த பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கருவிகளை உருவாக்கி அந்த கருவிகளுக்கு உள்ளாக வந்து சாஃப்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மதர் போர்டுன்னு சொல்கிறல, அந்த மாதிரி மதர் போர்டு சாஃப்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணி
என்னென்ன பண்ணணுன்றதை ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். அப்போ அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஈஸியாக நம்ம படிக்கலாம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் நீங்கள் போகலாம். பிடெக் முடிச்சிட்டிங்க, பிஇ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து எம்டெக், எம்இ போகலாம், பிஹெச்டி வரைக்கும் போகலாம். எல்லா வாய்ப்புகள் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அதாவது என்னென்னா இந்த மாதிரி சிடி ஸ்கேன் தயாரிக்கிற கம்பெனி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், மினிமம் சேலரி ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு சேலரி கிடைக்குது. பர் ஆனம் நான் சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு. ஆக குறைஞ்சபட்சம் இவங்க நல்ல திறமையை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த படிப்பை படிச்சுட்டு நல்ல திறமையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இவங்க லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிடும். கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலைன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். எங்கே இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல அருமையான ஒரு வேலை வாய்ப்போட கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து இவங்க வாழ முடியும். இது ஒன்று. இதுதான் வந்து நமக்கு அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம +2 முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3ம் மெயின். நமக்கு மெயின் +2 மார்க்கில் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறாங்க. நமக்கு நுழைவுத் தேர்வு கிடையாது, இடஒதுக்கீடு உண்டு, அரசு சலுகைகள் அத்தனையும் உண்டு. முதல் பட்டதாரியிலேருந்து அத்தனையும் அரசு சலுகைகள் உண்டு. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு மேக்ஸ் வரும் சார், ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், தைரியமாக பயாலஜி வரும், நான் படிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் தட்டி தூக்குறீங்க. இந்த கோர்ஸை நம்ம வேறு லெவலில் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. என்னால் மேக்ஸ் முடியும், பயாலஜியும் படிப்பேன், மேக்ஸும் படிப்பேன்னா தாராளமாக இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஃப்யூச்சர் உண்டு. இதில் இன்னொரு விஷயம், ஐடி துறைகளில் நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்கள கிளினிக்கல் டேட்டா அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த மாதிரி போஸ்டிங்லாம் நம்ம வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வேறு லெவலான போஸ்டிங். இப்படி ஒரு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு போஸ்டிங் கிளினிக்கல் டேட்டா அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது தகவல்கள் தான். இப்போ இது எல்லாமே இந்த மிஷினில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிப்புக்குள்ளே, அதாவது நம்ம எப்படி வந்து மதர் போர்டு மாதிரி ஒரு சிப்புக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த மிஷினில் வச்சு அந்த மிஷின் மூலயமா மருத்துவத்துறைக்கு நம்ம எப்படி சேவை செய்ய முடியும். அப்போது நீங்கள் மெடிசனை பற்றியும் மெடிக்கலை பற்றியும் படிக்கிறீங்க, பயாலஜி பற்றியும் படிக்கிறீங்க, பொறியியலை பற்றியும் படிக்கிறீங்க, டெக்னாலஜி பற்றியும் படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 4 விதமான துறைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணை மூடிட்டு நீங்கள் படிக்கலாம், கவலையப்படாதீங்க. இன்னும் இது போன்ற பல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கலந்த வணக்கங்களுடன் நான் செந்தில்குமார்.